சட்டு பார்ப்போமா? இப்போ ரெடி தெரிஞ்சுதா? முதல்ல சப்ஸ்டிடியூஷனே என்ன, எலிமினேஷனே என்ன தெரியும். இப்போ படத்தில் பண்ணலாம் பீட்டா எலிமினேஷன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எலிமினேஷன் வரும்போது E1 எலிமினேஷன், E2 எலிமினேஷன் அப்படிங்கிறத சரிங்களா. இந்த எலிமினேஷன்ல சிம்பிளா வரும்போது இப்போ ஒரு கேள்வி கொடுத்துருக்கு. இந்த CH2 எக்ஸட்ரா ஏதாவது இருக்கும், இது CH2 சரிங்களா. இப்போ இதுல இன்னும் இந்த கூட என்ன பண்ணலாம், அதோட எக்ஸ்டெண்ட் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ணிடுது. இப்போ இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன், இதுக்கு நியரஸ்டா இது என்னது. அப்ப ரெண்டு கார்பன்ல புரோட்டான் எடுக்கலாம், பீட்டா கார்பன்ல ஒரு கார்பன் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது. இதனால தான் அது மேஜர் மைனர் அப்படிங்கிறது நமக்கு. அப்ப இந்த கார்பன்ல இருந்து சப்போஸ் எடுத்தா இதை வந்து பேக் ஏ வச்சுக்கலாம், இதுல இருந்து எடுக்கக்கூடிய புரோட்டான் வந்து பேக் பி வச்சுக்கலாம். அப்ப ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குமா. ஸோ பேஸ் போடும்போது நமக்கு எத்தனை ப்ராடக்ட் கிடைக்கும், ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH2 CH ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது, அதான் கார்பன் எலக்ட்ரான். H ப்ளஸ் எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், அப்போ ரிமைனிங் இருக்கிறது கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். இங்க CH2 இங்க கரெக்டா. அப்போ இன்னொரு ப்ராடக்ட் இருக்கா பிளஸ் CH2 சரிங்களா. இப்போ ரெண்டு ப்ராடக்ட் வந்து சரிங்களா. இதுல என்ன பண்ணலாம், எலக்ட்ரான் வச்சு இது அதனுடைய ஆன்டிபாடி ஆர்பிட்டால், இந்த ஆன்டிபாடி ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணும்போது இது வந்து வெளியே சரிங்களா. அதான் நம்ம ரியாக்ஷன் இருக்கும்போது எப்படி இருக்கும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது இது வெளியே வரும். நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆகாது, இது ரெஸ்பான்ஸ் கிடையாது சரிங்களா. இந்த ஆன்டிபாடி ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணோம், இந்த ஆன்டிபாடி ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணா நம்ம என்ன சொல்றோம், இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத சொல்றோம். எக்ஸாக்ட் நடக்கக்கூடிய மெக்கானிசம் இதுதான். ஆனா அந்த ரியாக்ஷன் வரும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது லீவிங் வெளியே போயிடும் அப்படின்னு. சோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது, CH2 CH டபுள் பாண்ட் CH லீவிங் வெளியே போயிடும், ரிமைனிங் இருக்கிறது CH2. இது ஒரு அல்கீன் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். கரெக்ட்டா. இது என்னது, ஒரு அல்கீன் ப்ராடக்ட் வந்து. அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்குதா, இங்க CH2 CH2 இந்த ஆன்டிபாடி ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணும், இந்த H வந்து வெளியே போயிடும். சோ இங்க வந்து டபுள் பாண்ட் வந்து அப்ப கிடைக்கக்கூடியது CH டபுள் பாண்ட் CH. இது ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, ஏன்னா ரெண்டு பீட்டா கார்பன் தான் இருக்கு, ரெண்டு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல தான் எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு போறோம் சரிங்களா. எது மோஸ்ட் ஸ்டேபிள், ஹைப்பர் கான்ஜுகேஷன். due to the hyper conjugation or inductive வழியா ஒரு அல்கீன் ஸ்டெபிலிட்டி நம்ம சொல்றோம். நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் எங்க அதிகமா இருக்கோ அதுதான் ஸ்டெபிலிட்டியான அல்கீன். நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இப்போ கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், இப்போ இருக்கக்கூடிய நாலுமே மெத்தில், ஒரு மெத்தில் மெத்தில் இதான் வந்து டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பன், அதுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடியது ஆல்பா கார்பன். அது எத்தனை புரோட்டான் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஆல்பா ஹைட்ரஜன். முதல்ல டபுள் பாண்ட் கார்பன் எதிர்பார்க்கணும், இந்த ரெண்டு தான் டபுள் பாண்ட் கார்பன். இந்த டபுள் பாண்ட் கார்பனுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தாதான் அது ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, 6 இங்க 6 இங்க 6 டோட்டலா 12 ஆல்பா ஹைட்ரஜன். சோ ஒரு அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படினா இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், 3 மெத்தில் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்ட்டா. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து C டபுள் பாண்ட் C, இந்த 3 மெத்தில், இந்த மெத்திலா கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த ஹைட்ரஜன். அடுத்த கேஸ்ல 2 மெத்தில் 2 ஹைட்ரஜன், அடுத்ததுல 2 மெத்தில் 2 ஹைட்ரஜன், அடுத்ததுல 3 ஹைட்ரஜன் 1 மெத்தில் சரிங்களா. அடுத்த கேஸ்ல 4 ஹைட்ரஜன், அடுத்த கேஸ்ல 4 ஹைட்ரஜன். இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லுங்க, இது 12 இது சேர்த்து பாத்தியா, கார்பன் கார்பனுக்கு பக்கத்துல ஆல்பா கார்பன் இருக்கணும். இந்த ஆல்பா கார்பன் எதுவுமே கிடையாது, ஹைட்ரஜன் தான் இருக்கு. அது என்னது, அது ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது சரிங்களா. அப்ப இது 3 3 3 டோட்டல் 9 ஆல்பா ஹைட்ரஜன், 4 மெத்தில், இங்க 6 ஆல்பா ஹைட்ரஜன், இங்க 3 ஆல்பா ஹைட்ரஜன், 0 ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப நம்பர் ஆஃப் அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி, இது அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி. அல்கீனுடைய அதே மாதிரி இங்க அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டியை பார்க்கணும். அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது இதுதான் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பன், அதுக்கு பக்கத்துல 2 ஆல்பா ஹைட்ரஜன், இதுக்கு பக்கத்துல 2 ஆல்பா ஹைட்ரஜன், டோட்டலா 4 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. இங்க செக் பண்ணி பார்க்கும்போது இது மெத்திலா கன்சிடர் பண்ணா 1 3 சரிங்களா. சப்போஸ் இங்க எதுவுமே இல்ல அப்படினா இது என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு CH3 கூட வெச்சு சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து கேக்குறாங்க, இங்க ஒரு CH3, இது ஒரு CH3, இது ஒரு CH3, இது ஒரு CH3. இங்க எத்தனை வரும் சரி, அதே 5 டபுள் இந்த 3 இங்க வரும் இங்க 2 அப்ப டோட்டல் இது 5 ஆல்பா ஹைட்ரஜன்
இது மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட். அப்ப இந்த பீட்டா கார்பன்ல இருந்து எடுக்கக்கூடிய புரோட்டான் தான் மோர் ஸ்டேபிள் புரோட்டான். சரிங்களா? எது மோர் ஸ்டேபிள்? ஆல்கீன் ஸ்டெபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் வச்சு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இதில் பார்க்கும்போது கைனடிக் ஸ்டெபிலிட்டி, தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். கைனடிக் ஸ்டெபிலிட்டினா என்ன, தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டினா என்ன? Kinetic stability and thermodynamic stability. Only activation energy. ஒரே வார்த்தை சொன்னா activation energy கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? It is called the kinetic stability. Kinetic stability. இப்ப activation energy இப்படி இருக்கு. இன்னொரு activation energy இப்படி இருக்கு. இன்னொரு activation energy இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. இது more stable. More stable, kinetically more stable. இந்த ப்ராடக்ட் தான் kinetically more stable. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ரியாக்டன்ட் இங்க இருக்கு, ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இப்படி ஃபார்ம் ஆகும்போது இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய இந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. லோயஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ரியாக்ஷன் 10 மணி நேரம் நடக்குது அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி 5 மினிட்ஸ்ல ஆட் பண்ணலாம், ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜி கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னது? முதல்ல கேட்டலிஸ்ட் என்ன, இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல டிக்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? இன்க்ரீஸ் பண்ணா அதுக்கு பேர் கேட்டலிஸ்ட், டிக்ரீஸ் பண்ணா அதுக்கு பேர் பாய்சன். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இந்த கேட்டலிஸ்ட் உடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் பண்றது அதோட ரோல். சரிங்களா? அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியா வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ இங்க இருந்து நம்ம ஊருக்கு போறோம். சரிங்களா? 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம். ஃளைட் போகும்போது டைமிங் தானே. அப்ப அந்த டைமிங் தான் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகி எவ்வளவு டைம் எடுக்குது, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளவு கம்மியா இருக்கோ ஈஸியா ப்ராடக்ட் வந்து ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகும். சோ ஆக்டிவேஷன் எனர்ஜி பேஸ்ட் ஒன்லி கைனடிக் ஸ்டெபிலிட்டி. ஒரு ரியாக்ஷனுக்கு கைனடிக் ஸ்டெபிலிட்டி சொல்லணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு எதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கோ இட் இஸ் மோர் ஃபேவரபிள் டு தி கைனடிக் ஸ்டெபிலிட்டி. கைனடிக் ஸ்டெபிலிட்டிக்கு வேற எந்த கான்செப்ட்டுமே சொல்லக்கூடாது. ஒன்லி ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருந்தா இப்போ 3 ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கு. EA2, E1, EA3, EA4, EA5 எதுக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கரெக்ட்டா வருது? EA1, EA2, EA3, EA4 and EA5 இதெல்லாம் ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்லக்கூடிய அதோட ஸ்டெபிலிட்டி. கரெக்ட்டா? தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி சொன்னா polarity வச்சு சொல்லலாம். அடுத்து நீங்க படிச்சது ஒண்ணு மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. ரெசனன்ஸ் வச்சு சொல்லலாம். ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கா? இப்போ ஒரு பென்சீன் இருக்கு, பென்சீனுக்கு பக்கத்துல ஒரு கார்போகேட்டைன் இருக்கு. கார்போகேட்டைன் எப்படி தான் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்? இப்போ இப்படி இருக்கு, இது பென்சீன், இங்க ஒரு CH2+ இருக்கு. இந்த கார்போகேட்டைன் எப்படி தான் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்? இங்க இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ரெசனன்ஸ் மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணா அந்த கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். அப்ப இது கைனடிக் ஸ்டெபிலிட்டி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டினா ஒன்னு ரெசனன்ஸ் மூலமா ஸ்டெபிலைஸ் பண்ணா இட் இஸ் கால்ட் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்னது? ரெசனன்ஸ். அதுக்கு முன்னாடி ஆக்டேட். அதுக்கு முன்னாடி ஆக்டேட். அந்த ரூல் வந்து ஆக்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த கார்பனா இருந்தாலும் சரி நைட்ரஜனா இருந்தாலும் சரி அதனுடைய அவுட்டர் ஆர்பிட்டல் அதை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான் இருந்தா மோர் ஸ்டேபிள். அப்படி 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு. சரிங்களா? ரெண்டாவது என்னது? அதனுடைய பொலாரிட்டி. அதனுடைய பொலாரிட்டி. பொலாரிட்டி அப்படிங்கிறது ஒரு கார்பன் அது கூட அட்டாச் ஆகக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அப்படி இருந்தா அந்த ஸ்டெபிலிட்டி சொல்லக்கூடியது இது பொலாரிட்டி. இப்போ கார்பன் ஹாலஜன் இருக்கு, கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு. எது மோர் போலார்? கார்பன் ஹாலஜன் வந்து மோர் போலார், கார்பன் ஹைட்ரஜன் லெஸ் போலார். அப்ப இது மோர் ஸ்டேபிள் அப்படின்னா கார்பன் ஹாலஜன் மோர் ஸ்டேபிள். என்ன மோர் ஸ்டேபிள்? தெர்மோடைனமிக்லி மோர் ஸ்டேபிள். அடுத்து ரெசனன்ஸ். இப்போ சொல்றது என்னது? தேர்ட் ஒன் என்னது? ரெசனன்ஸ். அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன். இந்த மாதிரி இருக்கு எல்லாமே இருக்கு. அப்ப ஒண்ணு தெரிஞ்சா போதும், ரிமைனிங் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கைனடிக் ஸ்டெபிலிட்டினா ஆக்டிவேஷன் எனர்ஜி எங்க கம்மியா இருக்கோ அது கைனடிக்லி மோர் ஃபேவரபிள். ரிமைனிங் இருக்கிறது என்னது? தெர்மோடைனமிக்லி மோர் ஃபேவரபிள். தெர்மோடைனமிக்லி மோர் ஃபேவரபிள். இதெல்லாமே வந்து அப்ப ஒரு எலிமினேஷன் நடக்குது அப்படின்னா பீட்டா எலிமினேஷன் நடக்குது அப்படின்னா இந்த அல்கைல் லெவல்ல செக் பண்ணி பாருங்க. அல்கைல் ஆக்டேட்டோட செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த கார்பன் புரோட்டான் எத்தனை பாண்ட் இருக்கு? 4. அப்ப ஆக்டேட் கம்ப்ளீட்டா சொல்லலாம். தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிள். ஆன்சர் புரியுதுங்களா? அப்ப தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிளா கைனடிக்லி ஸ்டேபிளா? அந்த தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிள் சொல்றதுக்காக தான் அதோட ஆல்பா ஹைட்ரஜனை கவுண்ட் பண்றோம். நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் இன்கிரீசஸ், ஸ்டெபிலிட்டி இன்கிரீசஸ். ஏன் நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் இன்கிரீஸ் ஆனா ஸ்டெபிலிட்டி இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம்?
ஆல்ரெடி அல்கீன் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச், டபுள் பாண்டட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச். ஆல்பா ஹைட்ரஜன் என்ன அர்த்தம்? அதுக்கு ஃபர்தரா பக்கத்துல இருந்து யார் எலக்ட்ரானை கொடுக்குறாங்க அதான் ஆல்பா ஹைட்ரஜன். இப்போ இதுல இருந்து 4 பேர் இருக்காங்க, 4 பேர்ல 4 கார்பன்லயும் 4 ஹைட்ரஜன் இருக்கு, 3 ஹைட்ரஜன் இருக்கு. டோட்டல் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 12 ஹைட்ரஜன். அப்ப 12 ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். இப்போ எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இப்போ இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இந்த எல்லா எலக்ட்ரானும் எதுக்கு டொனேட் பண்ணுது? அல்கீனுக்கு டொனேட் பண்ணுது. சி டபுள் பாண்ட் சிக்கு டொனேட் பண்ணுது. ஆன்சர் புரியுதுங்களா? இந்த டபுள் பாண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச். முதல்ல நெகட்டிவ் மோல் எலக்ட்ரான் ரிச், ஐடி எலக்ட்ரான் ரிச், அதுக்கப்புறம் லோன் பேர், அதுக்கப்புறம் டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட். டபுள் பாண்ட் என்னது? எலக்ட்ரான் ரிச்சா? இந்த எலக்ட்ரான் ரிச்சுக்கு இன்னும் பக்கத்துல இருந்து என்ன பண்றாங்க? டொனேட் பண்றாங்க. எத்தனை பேர்? 12 பேர் டொனேட் பண்றாங்க இங்க. ஆனா அதுவும் எலக்ட்ரான் ரிச் தானே. அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் ஃபர்தரா இன்னும் எலக்ட்ரான் ரிச்சா பார்த்தா மோர் ஸ்டேபிளா இல்லையா? அதுதான் சொல்றாங்க. அப்ப அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி நீ எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜனை சொல்லணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் இன்கிரீசஸ், அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி இன்கிரீசஸ். அப்ப அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி சொல்லும்போது இந்த மாதிரி எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்தா எது மோர் வரும்? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மார்கோனிக் அப்ரூவல், ஆன்டி மார்கோனிக் அப்ரூவல். மார்கோனிக் அப்ரூவல் என்ன சொல்றது? ஆன்டி மார்கோனிக் அப்ரூவல் என்ன சொல்றது? வரக்கூடிய ஒரு வாட்டர் வருது, ஒரு அல்கீனுக்கு ஒரு அல்கீன் எடுத்துக்கிறோம், சி டபுள் பாண்ட் சி, அதுல வாட்டர் ஆட் பண்றோம். அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பார்ட் எங்க ஆட் ஆகணும், நெகட்டிவ் பார்ட் எங்க ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கோனிக் அப்ரூவல். லெஸ் இன்டர் சைடா மோர் இன்டர் சைடா சொல்ல புரியுங்களா? அது இந்த அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி என்னதான் சொல்லணும்? நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் வச்சு தான் சொல்லணும். ஒரு அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன். நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் எக்ஸாக்ட்டா சொல்லக்கூடியது ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லக்கூடியது தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. ஆன்சர் புரியுங்களா? அப்ப கைனடிக்கலி ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னா இல்ல கைனடிக்கலி ஃபேவர்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் தி ஆக்டிவிட்டி. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே தெர்மோடைனமிக் ஸ்டேபிள்.